ஹெட்ஃபோன் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு கார் ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணுறதுனாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸை தான் போடுவோம். நிறைய சாங்ஸ் இருக்குது, நம்மளை தூங்க விடாமல் வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போவோம். இளையராஜா சார் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்னு ஒரு பெரிய செட்டே இருக்குது, அது பின்னாடி பேசுவோம். அதெல்லாம் கேட்டோன்னா நம்மளை அந்த சோகத்தையே என்ஜாய் பண்ண வைக்கும், சோகத்தில் லயிச்சு அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ண வைக்கிற சாங்ஸாக இருக்கும். போட்டு உள்ள குத்தி கொடாயிற சாங்ஸாகவும் நிறைய இருக்கும். ஆனால் ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப போட்டு நம்மளை குத்தி கொடாஞ்சி எமோஷனலாக டேமேஜ் பண்ணாமல் ஒரு வருடி கொடுத்து நம்மளை லைட்டாக ஃபேனை திருப்பி வச்ச மாதிரி தூங்க வைக்கிற சாங்ஸ் வந்து நிறைய இருக்குது. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. 7ஆம் அறிவில் வந்து எம்மா எம்மா காதல் பொன்னம்மா மாதிரி, அப்புறம் தொடுவானம், அந்த மாதிரியான சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஜென்ரலி ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் வந்து ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ்னு வந்துட்டால் அதில் லெஸர் நோன், அன்னோன் ஜெம்ஸ் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ஆல்பம்ஸும் மேஜர் ஆல்பம்ஸ் தான். பட் அதை தாண்டி சில சாங்ஸ் வந்து கொஞ்சம் ரேர் சாங்ஸாக இருக்கும். அதில் நான் தேடி தேடி ரசிக்கிற சில சாங்ஸை வந்து இங்கே ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா.